இந்தியா சிஸ்டர்ஸ் கிச்சனுக்கு உங்களை வரவேற்பது அம்முவும் லதாவும். இன்றைக்கி நாங்கள் செஞ்சு காட்ட போகிற ரெசிபி கொண்டக்கடலை மசாலா சுண்டல். இதை வந்து விசேஷ நாட்களில், பூஜை நாட்களில் பிரசாதமாகவும் செஞ்சுக்கலாம். ஸ்நாக்ஸ் பாக்ஸில் கொடுத்து அனுப்பலாம் குழந்தைங்களுக்கு. நாம் கூட வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் இது வந்து செஞ்சு சாப்பிட்லாம். நல்ல சத்தும் சுவையும் நிறைஞ்ச இந்த கொண்டக்கடலை மசாலா சுண்டலை எப்படி வித்தியாசமான சுவையில் செய்யலாம் அப்படின்னு இன்றைக்கி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்தியா சிஸ்டர்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களால் உடனே பார்க்க முடியும். இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல கொண்டக்கடலையை வேக வச்சுக்கலாம். இங்கே 200 கிராம் கொண்டக்கடலையை 8 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அதை வேக வச்சுக்கலாம். அதை குக்கரில் சேர்த்துட்டு இந்த கடலை மூழ்கிற வரைக்கும் தண்ணியை ஊற்றிக்கலாம். போதும். அதில் 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டு அதை மூடி 4 விசில் வர வரைக்கும் வேக வச்சு ஆஃப் பண்ணிக்கலாம். அக்கா 4 விசில் வந்துடுச்சு. ஆஃப் பண்ணிட்டு நான் எடுத்து வைக்கிறேன். ப்ரெஷர் அணுகட்டும். சரி சரி. அடுத்து என்னன்னு சொல்லுங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் 3 பீஸ் பட்டை, 4 கிராம்பு, 1/2 மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் போட்டு இதை கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம். தேங்காய் பட்டையில் அவங்க அரைச்சாச்சுங்க. இது இருக்கட்டும். கொண்டக்கடலை வெந்திருக்கா பார்க்கலாம். வெந்திருக்கோமு நல்லா வெந்திருக்குங்க. இது கொண்டக்கடலை ரொம்ப குழையக்கூடாது. கரெக்டாக பார்த்து எடுத்துக்கோங்க. இதை வந்து வடிகட்டிக்கலாம். இப்போ அடுத்து ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடாகட்டும். எண்ணெய் சூடாகிடுச்சிங்க. இப்போது 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டு பொரியட்டும். என்ன சொன்னீங்க இல்லை? கடுகு பொரியறதுக்கு விட்டால் தானே என்ன? இப்போ பாருங்க, கடுகு பொரிஞ்சிடுச்சு. இப்போது 1/2 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு இதை போட்டு லைட்டாக வறுத்துக்கலாம். நம்ம இதை வறுத்து விட்டு நல்லா பொன்னிறமாக வறுக்கணும். பருப்பு நல்லா வறுப்பட்டுடுச்சுங்க. அடுத்து 3 வரமிளகாயை கிள்ளி வச்சுருக்கேன். அதையும் போட்டு வறுத்துக்கலாம். கொஞ்சம் வறுத்து விடு. இங்கே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேங்க. அதையும் போட்டு வதக்கிக்கலாம். அதுலேயே கொஞ்சம் கருவேப்பிலை போடுறேன். பூஜைக்கு நைவேத்தியத்துக்காக செய்யும்போது கொஞ்சம் பேர் வந்து வெங்காயம் போட மாட்டாங்க. அவங்க வந்து இதை ஸ்கிப் பண்ணிடலாம். ரொம்ப வதக்க வேணாம், லைட்டாக வதக்கினா போதும். இது அக்கா நமக்கு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸு சாப்பிட்றதுக்கு 1008 வந்தாலும் இந்த சுண்டலை செஞ்சுட்டு ஒரு டீயோட மழையை ரசிச்சுட்டே குடிக்கிற தண்ணி சோகம். வெங்காயம் இவ்வளோ வதங்கினது போதுங்க. அடுத்து 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் பெருங்காயம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இதில் லைட்டாக கலந்து விடலாம். கருகக்கூடாதுங்க. போதும். அடுத்து இந்த அரைச்சி வச்ச தேங்காயை போட்டு வறுத்து விடலாம் லைட்டாக. அதுலேயே 1/2 டீஸ்பூன் உப்பையும் சேர்த்துடுறேன். இப்போது இது வதங்கிடுச்சுங்க. இந்த கொண்டக்கடலையே இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். மீதி இருக்கிற தேங்காய் துருவில் இதில் போட்டுக்கலாம். அதோட கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை நல்லா கலந்து இறக்கணும் அப்படின்னா சூப்பரான மசாலா சுண்டல் ரெடி ஆகிடும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். சுட சுட கொண்டக்கடலை மசாலா சுண்டல் ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.